பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாளில கூட நாம் ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்துல 3வது அதிகாரத்துல 8வது வசனம் சொல்லுகிறது, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியால் இதோ உனக்கு முன்பதாய் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தராக இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் பார்க்க முடிகிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, நமக்கு கொஞ்சம் பலன் தான் இருக்கிறது. அந்த பலத்துல நாம் தேவன் நோக்கி நாம் ஜெபிக்கும் போது, தேவன் நோக்கி கூப்பிடும் போது அவர் நமக்கு செவி சாய்த்து மறு உத்தரவை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவனுள்ள தேவனா இருக்கிறாரு. சரி பாருங்க, நம்மளுக்கு நிறைய நல்ல பலத்தோடு நல்ல ஆரோக்கியத்தோடு இருந்து நம்ம ஜெபிக்கிறது முக்கியம் இல்லை. அதை விட எது முக்கியம்னா, நம்ம பலவீன நேரத்துல கர்த்தரை நோக்கி நம்ம கூப்பிடும் போது ஜெபிக்க முடியாத சிச்சுவேஷன், எழுந்து ஜெபிக்கவே முடியல, சரீரத்துல பெரிய பலவீனம் இருக்குது, அந்த சமயத்துல ஜெபிக்கிறது ஜெபத்தா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஜெபம். சரி, பலத்துல நல்ல ஆரோக்கியமா இருக்கும்போது நம்ம நல்லா ஜெபிக்கிறோம், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைங்க. எது ரொம்ப ரொம்ப முக்கியம், எது கர்த்தர் கவனிக்கிறார் தெரியுமா? நம்ம ரொம்ப பலவீனத்தோடு இருக்கிற, எலும்ப முடியல, ஜெபிக்க முடியல, சபைக்கு போக முடியல, ஆனா கூட அந்த சிச்சுவேஷனை நீங்க தாண்டி தேவனோட பலத்தை பெற்றுக்கொள்ள நீங்க போகும்போது அதுதான் கர்த்தர் கூர்ந்து கவனிக்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அப்போ நிறைய பேர் நீங்க அந்த கொஞ்ச பலத்துல நீங்க கர்த்தரை தேடின அந்த கிரியைகளை தேவன் அறிந்திருக்கிறார். கொஞ்ச பலத்துல நீங்க தேவனை தேடி இருந்தீங்க, கொஞ்ச பலத்துல கர்த்தரை நோக்கி நீங்க ஓடுனீங்க, கொஞ்ச பலத்துல கர்த்தருக்காய் நின்றீங்க. அந்த கொஞ்ச பலத்துல செய்த அந்த கிரியை தேவன் சொல்லுகிறார், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி, மாத்திரமல்ல என் வசனத்தை கை கொண்டபடியால், தேவனுடைய வார்த்தையை நீங்க கேட்டு கீழ்ப்பணிந்து நடந்தபடியால், அவரோட வார்த்தையை நீங்க புறக்கணிக்காதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தை கேட்டு அதன்படி நடக்க ஒப்பு கொடுத்தது மாத்திரமல்ல, அதன்படி நடந்ததுனால இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், இதோ உனக்கு முன்பதை திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட முடியாதுன்னு சொல்லி கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆகிய எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, கர்த்தர் இதோ உங்களுக்கு முன்பதை திறந்த வாசலை கர்த்தர் வைத்திருக்கிறார். இருக்கிற கொஞ்ச பலத்துல தேவனுக்காய் ஓடுங்க. உங்ககிட்ட ரொம்ப உங்ககிட்ட ரொம்ப பலவீனம், ரொம்ப நீங்க பலவீனத்தோடு இருக்கலாம், ரொம்ப கஷ்டத்துல இருக்கலாம், போராட்டத்துல இருக்கலாம், ஆனா அந்த பலத்துல நீங்க கர்த்தரை நோக்கி நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கணும். சில சமயத்துல நம்ம கர்த்தர்கிட்ட நம்ம தேடுற காரியம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏதாவது தேவை இருக்கும்போது கர்த்தரை தேடுவோம், தேவை முடிந்த பிறகு தேவனை மறந்து போகிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? ஆனா இயேசு சுவாமி என்றைக்கும் மறக்கிற தேவன் அல்ல. எல்லா நேரத்திலும் எல்லா சிச்சுவேஷன்லயும் கர்த்தர் நம்ம நினைத்து கொண்டிருக்கிறார். நம்ம என்ன செய்யறோம், நம்ம எப்படி இருக்கிறோம் என்று சொல்லி எல்லாமே நம்ம தெளிவாய் கூர்ந்து கவனிக்கிறவராய் இருக்கிறார். ஆகிய எனக்கு தேவ பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். என்ன செய்றீங்க, என்ன பேசுறீங்க, எங்க போறீங்க, எங்க வரீங்க, எல்லாமே கர்த்தர் அறிந்திருக்கிறார். பட் அதை நீங்க நீதியா செய்றீங்களா, பரிசுத்தமா செய்றீங்களா, தேவனுக்கு பிரியமாய் செய்து கொண்டிருக்கிறீங்களா? சற்று யோசித்து பாருங்கள். அதுதான் கர்த்தர் சொல்றார், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். நீ என்ன செய்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். அதை பரிசுத்தமா நீங்க செய்திருக்கும் போது கர்த்தர் சொல்லுகிறார், ஓ உனக்கு கொஞ்சம் பலன் இருந்து கூட நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியால் இதோ உனக்கு முன்பதாய் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். இன்னைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார், உங்களுக்காய் கர்த்தர் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். ஓ, கர்த்தர் பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய ஆகியால நம்ம கர்த்தரை அதிகமா நம்ம பற்றிக்கணும், கர்த்தரை விட்டு விலகக்கூடாது. கர்த்தரை அதிகமாய் தேடுங்க, ஜெபிங்க, நேரம் இருக்கும் போதெல்லாம் ஜெபிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்து வல்லமையான தேவனா இருக்கிறார். கர்த்தர் உங்களையும் உங்க குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen. Praise the Lord.